கந்தசஷ்டியோட ஆறாவது நாள் சூரசம்ஹாரம். இன்றைக்கும் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு 6 விளக்கு ஏற்றிட்டு அங்கே போய் கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு கடவுளை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் 6 நாளும் விரதம் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு போய் பார்க்கணுன்னுட்டு நானும் அது மாதிரி சூரசம்ஹாரத்தை டிவியில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்லேயும் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு போயிட்டு வந்தேன். இன்றைக்கும் நான் விரதம் தான். இன்றைக்கி 6வது நாளுங்கிறதுனால ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பழம் பால் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். ஸ்வீட்லாம் எதுவும் செய்யலை. நாளைக்கு தான் கல்யாணம், திருக்கல்யாணங்கிறதுனால கல்யாண சாப்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. அது மாதிரி செஞ்சு இலை போட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை விடணும் அப்படின்னாங்க. கோயிலில் 6 விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ விளக்கு அங்கே பக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. சாமி வேறு ஃபுல்லாக வெளியே ஊர்வலம் வந்துருச்சு. அதனால் சரியான கூட்டம்னா சரியான கூட்டம். சாமி நல்லா தூக்கிட்டு ஆடிக்கிட்டு எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு 3 ரவுண்டுக்கு சுற்றிட்டு கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். திருப்பி நாளைக்கு போகணும். சூரசம்ஹாரம் முடிஞ்சாலும் திருக்கல்யாணத்தை போய் முடித்த அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தால் விரதத்தை விடணும்னாங்க. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் 7 நாளும் கண்டிப்பாக விரதம் அனுசரிக்கணும் கந்தசஷ்டி இருக்கிறவங்க. ஏன்னா முக்கால்வாசி சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே நைட் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நான் இன்றைக்கும் சாப்பிடுவேன். நாளைக்கு மத்தியானம் தான் சாப்பிடுவேன். நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு பாயசம் வெள்ளை பொங்கல் எல்லாம் பண்ணி சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாப்பிட்லான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்களேன், அவ்வளோ நல்லா டான்ஸு சாமி ஊர்வலமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு. சரியான கூட்டம். அதையும் பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கோரிக்கை வச்சுட்டு எல்லோருக்கும் எல்லா நலமும் வரணும், கடவுள் எல்லோருக்கும் எல்லாமே அருளணும் அப்படின்னு கும்பிட்டுட்டு மறுபடியும் வீடு சேர்ந்தேன். பாருங்கள், எல்லோரும் அவ்வளோ நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வீடியோலாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு எனக்கு காமிச்சாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் கூட தான் வந்தாங்க. இன்னைக்கு காலை சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா போய் ஒரு தடவை குளிக்கணுன்னாங்க. அது மாதிரி குளிச்சுட்டு சூரசம்ஹாரம் பார்த்ததுனால குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு மறுபடியும் போனேன். ஈவினிங்க தலைக்கு ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போய் கோயிலில் சாமி அலங்காரம் ஊர்வலம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நின்று நிறைய நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கிளம்பி கோயிலில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கந்தசஷ்டி விரதம் இந்த 6 நாளும் நல்லா கரெக்டாக கடைபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே கந்தசஷ்டி தான் இருப்பேன். ஆனால் டெய்லி கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா போன தடவை நான் அமெரிக்காவில் இருக்கேன். அதனால் அங்கே விரதம் தான் இருக்க முடிஞ்சபடியே ஒரே ஒரு நாள் தான் லாஸ்ட் நாள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இங்கே அப்படி இல்லை. இங்கே டெய்லியே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு 108 சுற்றுனாங்க. அதையும் சுற்றிட்டு என்னென்ன விரதத்துக்கு என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு போன தடவை நான் அதிரசம்லாம் சாப்பிட்டேன். ஏன்னா ஸ்வீட்டு சாப்பிடணும். இந்த தடவை ஸ்வீட்டும் சாப்பிடாத உப்பும் சாப்பிடாமல் இருக்கணும். வெல்லம் போட்டதை மட்டும் சாப்பிட்ணுன்னு அது கூட ரொம்ப ரேராக தான் வெல்லம் போட்டு கடலைக்காய் உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டேன். இல்லைன்னா அதை கூட சாப்பிடாம தான் இருந்தேன். இந்த கந்தசஷ்டி விரதம் எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும். யாம் இருக்க பயமேன்னு முருகன் சொல்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ.